அன்பான சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு சமயத்திலும் கர்த்தருடைய வார்த்தை நம்ம வாழ்க்கையில பலமா துணித்துக் கொண்டு நமக்கு வழிநடத்திக் கொண்டே இருக்கிற கிருபைக்காக நான் தேவனுக்கு அதிகமாக ஸ்தோத்திரிக்கிறேன். தேவ கிருபனால தேவன் ஒரு மனுஷனை முன்குறித்து தேவன் நடத்துகிற விதத்தை குறித்து நம்ம கவனித்து நம்ம பார்த்தோம்னால் உண்மையிலே அது நமக்கு நலமாகவும் பிரயோஜனமாக இருப்பதற்காக நான் தேவனுக்கு அதிகமாக ஸ்தோத்திரிக்கிறேன். வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை குறித்து நம்ம கவனிக்கப்படப்படும் போது தேவனுக்கே மகிழ்ந்தாகட்டும் ஈசாக்குக்கு பெண் பார்க்கிற காரியத்தை குறித்து நம்ம பார்க்கிறோம். அப்படி பெண் பார்க்கறதுக்கு எலியேசரை அனுப்புற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். அப்படி எலியேசரை அனுப்பப்படப்படும் போது அவன் ஒரு ஜெபம் பண்ணுகிறான். கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி, ஒரு பெண் வேணும், ஆனா என் எஜமானுடைய மகனுக்கு கொடுக்க வர வேண்டிய பெண் எப்படி இருக்கணும் அப்படின்ற வார்த்தையை அவன் சொல்ற வார்த்தை கொடுத்து நம்ம பார்க்கிறோம். அவன் என்னெல்லாம் சொன்னானோ அவன் சொன்னதுபடியே அப்படியே நடக்கத்தக்கதாக கர்த்தர் அவனுக்கு உதவி செய்தார். அந்த உதவி செய்தது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படியே நடந்தது, அப்படியே காரியம் நன்மை எதுவாக நடந்தது. ஆனால் அந்த இடத்துல என்ன நடந்தது என்றதை குறித்து கொஞ்சம் வாசிக்க கேட்டு அதுக்கு பிறகு தேவனுடைய காரியத்துக்குள்ளாக நம்ம கடந்து போகலாம். தேவன் நமக்கு உதவி செய்வார். ஆதியாகமம் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை கொஞ்சம் கவனிப்போம். ஜெனிசிஸ் 24:16. அந்த பெண் மகா ரூபவதியும் புருஷனை அறியாத கன்னிகையுமாய் இருந்தால் அவள் துறவில் இறங்கி தன் குடத்தை நிரப்பிக் கொண்டு ஏறி வந்தாள். அந்த வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை கொடுத்து கவனிச்சு நீங்க பாக்குறீங்க. எல்லாரும் கையில வேதாகம் இருக்கும்னு நினைக்கிறேன். வசனத்தை பாருங்க. அங்க வேத வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, அவள் துறவிலே தண்ணீரை முண்டு அந்த படிக்கட்டை ஏறி வரணும். கஷ்டமானது. ஏறி வந்தால் அப்படின்னு வார்த்தை கொடுத்து வாசிக்கிறோம். அதுல அப்படி கை வைத்துக் கொண்டு ஆதியாகமம் 24ஆம் அதே அதிகாரத்துல 61வது வசனத்தை குறித்து கொஞ்சம் கவனிச்சு நம்ம பார்க்கலாம். அப்பொழுது ரெபெக்காளும் அவள் வேலைக்காரிகளும் எழுந்து ஒட்டகங்கள் மேல் ஏறி அந்த மனிதனோடு கூட போனார்கள். இந்த வசனத்தை கொஞ்சம் நீங்க கவனிச்சு நீங்க பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் சுலபமா நாம வைத்துக் கொள்ளலாம். 1:6 அதாவது 16. அதை கொஞ்சம் இப்படி தலைக்கிற போட்டுங்க. 6:1 உங்களுக்கு புரியத்தக்கதாக இந்த வார்த்தையை சொன்னேனே தவிர வேற எந்த காரணத்தை கொண்டு வேற விதத்துல நான் அர்த்தத்தை சொல்லல. ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 16:61 இந்த 2 வசனத்துக்குரிய காரியங்களை கொஞ்சம் கவனிங்க. ஏறி வந்த ரெபெக்கா, ஏறி போன ரெபெக்காவை கொடுத்து நம்ம பார்க்கிறோம். ஏறி வந்தால் ஏறி போனார். கர்த்தர் நல்லவர். வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை கொடுத்து நம்ம கவனித்து நீங்க பார்த்தீங்கன்னா அந்த வசனம் நல்லா தெளிவா சொல்லி இருக்கிறார். ஒட்டகத்து மேல ஏறி போறது எவ்வளவு நல்லா இருக்குல்ல, சந்தோஷமா இருக்கல. நான் ஜனங்கள்லாம் பார்த்து இருக்கிறாங்க, நான் வீட்டாரெல்லாம் பாக்குறாங்க. அவ்வளோ ஒட்டகம் கொண்டு வந்தா பெரிய கார் மாதிரி, பெரிய கார் வந்திருக்கு வீட்டு முன்னாடி. ஒரு கார் 10 கார். அவன் இந்த அம்மாவை உட்கார வைத்து என் தேவைக்கிறனால ஏறி ஒட்டகத்து மேல போறாங்க. 10 பேர் தாதிமார்கள் எல்லாருமே சேர்ந்து அவன் பின்னாடி போறது, எல்லாரும் ஏறி கொண்டு போறது எப்படி இருக்கும் பாருங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இவ்வளவு பெரிய பாக்கியத்துக்குரியவளாக ஏறி போனார். இந்த ஏறி போகிற அனுபவத்தை கொடுத்து ஒட்டகத்து மேல ஏறி அவ போகிற காரியத்தை கொடுத்து பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு. அது கேட்கறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குது. ஏறி போறான், என் பொண்ணு ஏறி போறான், ஒட்டகத்து மேல ஏறி போறான், படையோடு ஏறி போறான். எவ்வளவு நல்லா இருக்குது. கொஞ்சம் எப்படிமா இது எப்படி கேட்டாங்க பாருங்க. அருமையாக ஏறி போனான். எத்தனை பேர் சுவாசிக்கிறோம்? ஏறி போற வாழ்க்கைய சந்தோஷமா இருக்கும். அதுக்கு முன்னாடி 16வது வசனத்துல என்ன நடந்தது என்பது உங்களுக்கு தெரியும். 61வது வசனத்துல ஏறி போறதுக்கும் 16வது வசனத்துல ஏறி வந்ததுக்கும் வித்தியாசத்தை கொடுத்து நம்ம பார்க்கிறோம். எலியேசர் சொன்னா, என்னுடைய முதலாளியுடைய மகனுக்கு நான் பெண் எடுக்கிறதுக்காக வந்திருக்கிறேன், எனக்கு தண்ணி வேணும் அப்படின்ட்டு நான் கேட்பேன். எந்த பொண்ணு தண்ணி கொடுப்பாரோ, எனக்கு தண்ணி தாகம் இல்லை, ஆனா நான் தண்ணி கேட்டா தண்ணி கொடுக்கணும்.
அடுத்தது என் ஒட்டகங்கள் கூட தண்ணி ஊத்துவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது சாத்தியமானது கிடையாது. யாரோ ஒருத்தர் முன்பின் தெரியாதவர், ஊரை விட்டு வந்திருக்கிறவர், அவரை யாருமே கவனிக்கல. அந்த ஊர்ல இவ கேட்ட உடனே தண்ணி ஊத்தணுமா, அவன் ஒட்டகங்கள் ஒரு ஒட்டகம் எவ்வளவு குடிக்கும் அத்தனைக்கும் தண்ணி வாங்கணுமா? என்னங்க இது நடக்கிற காரியமா? அந்த நேரத்துல அந்த வசனத்துல ஆதியாகமத்துல முன்னாடி வசனத்தை 15ஆம் வசனத்துல ரெபேக்காள் ஜெபிக்கப்படும் போது வந்தாள். அவள் எப்படி இருந்தாலும் ரூபவதி. அவள் திருமணம் ஆகாத ஒரு கன்னியா இருந்தாள். அழகானவள், ரூபவதி. இதை செய்வாங்க பக்கத்துக்கு ரொம்ப ரூபவதி என்று வசனம் போட்ட. இவ்வளவு ரூபவதி வேலை செய்வாளா? ஏன் பண்ணி எங்க ஊருக்கு நீ தண்ணி கேட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி இருக்கணும். சரி பரவாயில்ல, இத்தனை காரியத்துக்கு ஊத்தணுமா அப்படின்னா நான் அவன் கூட இருக்கிற ஆட்கள் எல்லாம் கூப்பிடுறேன்ட்டு கூட இருக்கிற தோழி எல்லாம் கூப்பிட வேண்டியதானே? ஒருத்தரை கூட கூப்பிடல. அவன் மாத்திரம் ஏன் செய்யறான்? அன்னைக்கு கர்த்தர் அவருடைய ஜபம் பண்ண ஜபமும் தேவனுடைய தெரிந்து கொள்ளுகிற சித்தமும் கரெக்டா அன்னைக்கு நிறைவேற்றத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. கொஞ்சம் ஒரு குடத்தை தண்ணி வேண்டாங்க, சும்மா படிக்கட்டு ஏறி பாருங்க. கிணத்துக்கெல்லாம் அவங்க எப்படி இருக்கணும்னா படிக்கட்டு ஏறணும், படிக்கட்டு உள்ள இறங்கி ஏறணும். படிக்கட்டுடைய காரியத்துல நம்ம கைப்பிடி வச்சு இருக்கும் பாருங்கள, அது மாதிரி இருக்காதுங்க. கிணத்துக்கு மட்டும் கைப்பிடி இருக்காது. நீங்க கிணத்துல இறங்கினவங்களுக்கு கிணற்றை பார்த்தவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நம்ம ஒரு கிணறுலாம் பார்த்துருக்கிறோம். அதுல ஸ்லிப் ஆயிடுச்சுன்னா கீழே விழுந்துருவாங்க. தண்ணி போன்ற இடம் எடுத்துன்னு வர இடமாச்சு. இப்படி எல்லாம் இருக்கிறது. வேதம் தெளிவா சொல்லி இருக்கிறார். தேவனுக்கே இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மனிததாகட்டும் ஒவ்வொரு குடத்த தண்ணியும் சுமந்து கொண்டு ஏறி வந்தார். ஹல்லேலூயா. ஏறி வந்தார். ஒவ்வொரு குடத்த தண்ணீரும் ஏறி வந்தார். ஒரு குடத்த தண்ணீர் ஏறி கொண்டு வரப்படும் போது சாதாரண நீங்க நினைச்சு பாருங்க, இன்னைக்கு குடத்த தண்ணீர் சுமக்கிற ஆட்கள் குறைவாயிட்டாங்க. வீட்டிலேயே இன்னைக்கு குழாய் எல்லாமே மாறி போச்சு. அப்படிப்பட்ட இடத்துல ஏறி போன அந்த நிலவரத்தை கொஞ்சம் சிந்திக்கிறது தான் சொல்றேன். யோசித்து பாருங்க. கஷ்டப்பட்டு தண்ணீரை தாகம் தீர்க்கத்தக்கதாக பூமிக்கு அடியில் இருக்கிற அந்த தண்ணீரை கொண்டு வந்து ஊத்தினால் ஒரே வார்த்தையில சொல்லிடும். இன்னைக்கு ஸ்திரீகள் அழகா இருக்கணும், ரொம்ப அழகா இருக்கணும், தனக்கு எந்த வேலையும் செய்யக்கூடாது, ஒரு ஸ்பூன் கூட எடுத்து வைக்க கூடாது. ஆனா கிறிஸ்து வருவார், நான் ஏறி போவேன்னு சொன்னா எப்படி இருக்கும்? சிந்திச்சு பாருங்க. நான் ஏறி போறேன். கிறிஸ்து வருவார், என்ன ஏறி கூட்டிக்கிட்டு போறாரு. எவ்வளவு வேதனையா இருக்குது இல்லை? இன்னைக்கு சிலுவையை சுமக்காதவன், இன்றைக்கு கிறிஸ்துவின் காரியங்களை சுமக்காதவர்கள் எப்படிங்க ஏறி போவாங்க? அன்னைக்கு ரெபேக்கா ஏறி வந்ததுனாலதான் தண்ணீரை கொண்டு ஒரு வாட்டி ஏறி வரல, பல தடவை அவைகள் குடிக்கும் தீரு மட்டும், ஒட்டகங்கள் குடிக்கும் தீரு மட்டும். எவரெல்லாம் கொடுக்கட்டும், டம்ளர் தான் ஊத்துவேன், ஒரு குடம் தான் ஊத்துவேன் அப்படின்னு சொல்லல. குடித்து தீரு மட்டும் என் உடலை ஒப்பு கொடுப்பேன், என் சரீரத்தை ஒப்பு கொடுப்பேன். ஹல்லேலூயா. இந்த அனுபவம் என் தேவக்கிரமான அந்த ரெபேக்கா செய்தது நிமித்தமாக தான் இன்றைக்கு ஒட்டகத்து மேல் கனத்துக்குரியவளாக ஏறி போய் கொண்டிருக்கிறார். நம்ம வாழ்க்கையில் எப்பவுமே சுமக்கிற காரியம், மற்றவங்க தாகத்தில் இருக்கிற காரியம், மற்றவங்களுக்காக பயன்படுகிற காரியம் நல்லது. கர்த்தருக்கே நாம் எந்த விதத்தில் உகந்த வாசனையா பயன்படுகிறனா என்று தேவனுடைய நீரூற்று தண்ணீர் ஆகிய தேவ வார்த்தையை சுமந்து கொண்டு நாம் செல்ல வேண்டும். அதனால்தான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறார். லூக்கா 14ஆம் அதிகாரத்துல எவ்வளவு தெளிவா சொல்லி இருக்கிறார். 25ஆவது வசனத்துல இயேசு சொன்னார். இயேசு பின்னாடி ஒரு கூட்டம் வந்துட்டே இருந்தாங்க. அவங்களை பார்த்த உடனே இயேசு பின்னாடி திரும்பி பார்த்தாராம். அப்படியே டேன் பண்ணி பார்த்தாராம். பின்னாடி திரும்பி பார்த்து என்ன சொல்லணும்? என் பின்னாடியே வரீங்களா? பரவாயில்லப்பா, நல்ல சீசர்லாம் இருக்கிறீங்க அப்படிதான் சொல்லி இருக்கணும். அப்படின்னு சொல்லல. ஏன் என் பின்னாடி வரீங்கன்றது போல கேட்டார். இப்படியா கேட்கறது இயேசு? பார்த்து எப்படி கேட்டார் பாருங்க. சும்மா வராதீங்க, அவனவன் தன் சிலுவையை சுமந்து கொண்டு என் பின்னாடி வருகிறவனே எனக்கு சீஷன். ஹல்லேலூயா. எவ்வளவு அழகா சொன்ன கர்த்தர் நல்லவர். ஆமென்.
வேதத்துல சொல்லப்பட்ட வார்த்தை கொடுத்து நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஒருவன் தன் சிலுவையை சுமந்து கொண்டு என் பின் செல்லாதவன் சீசன் அல்ல. அதாவது நான் சர்ச்சுக்கு வரனே, நான் மீட்டிங் வரனே, நான் வேதத்தை படிக்கிறதே கிடையாதுங்க. தன் சிலுவையை சுமந்து கொண்டு என் பின் செல்கிறவன். சுமந்த ரெபேக்கா தான் ஏறி வந்தான். அதனால்தான் ஏறி போனான். ஏறி வந்தான், ஏறி போனான். ஹல்லேலூயா. இந்த நாட்கள்ல நம்முடைய வாழ்க்கையில நம்ம என்ன சுமக்கிறோம்? என்ன சுமக்கிறோம்? என்ன சுமக்கிறோம்? என்ன காரியத்தை நம்ம சுமந்து போகிறோம்? அப்படிப்பட்ட காரியம் நமக்குள்ள காணப்படுகிறதா என்றது கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ஏறி வந்தான், ஏறி போனான் என்ற காரியம் ரெபேக்காவை போல நமக்கு நடக்கணும். மணவாளனுக்கு மணவாட்டியாக என்ன ஏறி என்ன அருமையாக கூட்டிக் கொண்டு போக போறார் ஒரு நாள் கிறிஸ்து. ஆனா அதுக்கு முன்னாடி நான் குடத்தை சுமக்காத, தண்ணீரை சுமக்காத, மற்றவங்களுக்கு தாகம் தீர்க்காத மணவாட்டி என்று பேர்ல இருந்தா ஏமாந்து போயிடுவோம். ஏமாந்து போயிடுவோம். தெய்வ கிருபையால் மறுபடியும் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். எந்த குடும்பத்துல நம்மளை வைத்திருக்கிறாரோ, எந்த இடத்துல வைத்திருக்கிறாரோ, அதே இடத்துல நம்ம எல்லா விதத்தையும் மற்றவங்களுக்கு தாகம் தீர்க்க சுமக்கிற ஒரு ஸ்திரீயாக இருக்கணும். குடத்தை சுமக்கிற, தண்ணீரை சுமக்கிற, ஏறி வருகிறவளாக. ஏறி தான் வரணும். ஹல்லேலூயா. இப்படி செய்கிறவளாக நாம் இருந்தோம்னா உண்மையிலே ஒரு நாள் நாம் ஏறி போவோம். ஆமென். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியத்துக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். நியமிக்கிறவனால எஸ்தர் புஸ்தகத்துல இன்னொரு காரியத்தை கொடுத்து நம்ம பார்க்கிறோம். எஸ்தர் 6ஆம் அதிகாரத்துல அந்த 127 நாட்டுடைய ராஜாவாகிய அகஸ்வேர் ராஜாவுக்கு அன்று ராத்திரி தூக்கம் வரவில்லையா? தூக்கம் வராம செய்யறது கூட தேவனே. அந்த ராத்திரி தூக்கம் வராம இருந்து தன்னுடைய வர்த்தமானத்தெல்லாம் எடுத்து கொண்டு வந்து படிங்க சொன்னார். ராஜாவை கொண்டு ஒரு புத்தகத்தை எழுதுவாங்க, அதை எடுத்து வந்து படிக்க சொன்னாங்க. வாசிக்கப்படும் போது இவன் மேல ராஜாவை கொள்ள பார்க்கறதுக்கு 2 பேர் சதி போட்டார்கள். அதை மொர்தெகாய் என்றவன் காப்பாற்றி இருக்கிறான். அப்படியா காப்பாற்றி இருக்கிறான்? ஆமா, முன்னாடி ஒரு வாடி காப்பாத்தினானே. சரி, அவனுக்கு ஏதாகிலும் கனம் பண்ணீங்களா? அவனுக்கு ஏதாவது நன்மை செய்தீங்களா அப்படின்னு அந்த ராத்திரி தான் கேட்கிறான். எத்தனோ நாட்களுக்கு முன்னாடி நடந்த சம்பவம் இன்றைக்கு ராத்திரி தான் கேட்கிறான். இந்த ராத்திரி என்ன நடந்தது என்றதை குறித்து நம்ம பார்க்கிறோம். அங்க வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அவனுக்கு என்ன செய்தார்கள் என்று கேட்கும் போது எஸ்தர் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிக்கும். அப்பொழுது ராஜா, இதற்காக மொர்தெகாய்க்கு கனமும் மேன்மையும் செய்யப்பட்டதா என்று கேட்டான். அதற்கு ராஜாவை சேவிக்கிற ஊழியக்காரர், அவனுக்கு ஒன்றும் செய்யப்படவில்லை என்று சொன்னார்கள். ஒன்றும் செய்யப்படவில்லை. இப்படி இருக்கும் ராஜாவுக்கு. என் உயிரையே காப்பாற்றி இருக்கிறான். என் உயிரையே காப்பாற்றவனுக்கு ஒன்றும் செய்யவில்லையா? எஸ், ஒன்று கூட செய்யவில்லை. எதிர்பார்த்தானா? எதிர்பார்த்து செய்யக்கூடாது. ரெபேக்காள் எதிர்பார்த்து தண்ணீர் சுமக்க, நான் தண்ணி ஊத்துறேன், எனக்கு நீங்க என்ன தருவீங்க கேட்க. ஒருவேளை கேட்டிருந்தா அவன் 5 or 10 கொடுத்திருக்கிறான். ஆனால் இந்த ஒட்டகத்தின் மேல் கனமுள்ளவளாக, அவன் சொந்தக்காரியாக, சுதந்திரவாளியாக, அவன் சுதந்திரவாளிக்கு தாயாக, அவன் மனவாட்டியாக ஏறி போகிற கனம் கிடைத்திருக்காது. ரேட்டு பேசல. இந்த மொர்தெகாயும் ரேட்டு பேசல. எனக்கு என்ன செய்த ராஜா பக்கத்துல இருக்கிற ஒருத்தர் கூட சொல்லல. எதிர்பார்க்க கூடாது. ஒரு ஜீவனை காப்பாற்றுறதுக்கு ரெபேக்காள் தண்ணீர் கொண்டு ஊத்தினான். அநேக ஜீவராசிகளுக்கு தண்ணீர் ஊத்தினான், முன்பு எடுத்து ஊத்தினான். இன்னைக்கு ஒரு ராஜாவின் ஜீவனை காப்பாற்றுறதுக்கு தன்னுடைய உயிரை பணயமா வைத்து பெரிய ஆட்களோடு போராடி ராஜா உயிரை காப்பாற்றி இருக்கிறான். ஆனால் எதிர்பார்க்கல. அவனுக்கு ஒன்றும் செய்யவில்லை. எதிர்பார்த்தானா? பக்கத்துல என்ன சொன்ன, ராஜாவை காப்பாத்திருக்கிற, ஒரு சின்ன 10 ரூபாய் கூட கொடுக்குறப்ப, உயிரையே காப்பாத்திருக்கிறேன் சொன்னானா? சொல்லி தெரியல. கர்த்தருக்கு தெரியும். ஒரு நாள் ராத்திரி அந்த அவன் கொள்வதற்காக, மொர்தெகாயை கொள்வதற்காக கேட்கறதுக்கு வந்த அந்த ராத்திரியிலே சரியான சமயம் கர்த்தர் அவன் என்ன செய்தா தெரியுமா? மந்திரி வந்து கேட்டு மொர்தெகாயை கொல்லணும் என்றதுக்காக வந்த போது ராஜாவுக்கு யார் அந்த முற்றத்துல நிக்கிறார்? மந்திரி தான். மந்திரி கூப்பிடுங்க, சீக்கிரமா கூப்பிட்டு ராஜா கனப்படுத்துற மனுஷன் எப்படி இருப்பான்னு கேட்க அவனை குதிரை மேல ஏற்றி
ராஜா போட்டு இருக்கிற வசனத்தை போட்டு அவனை ஊரெல்லாம் சுற்றி கனப்படுத்த வேண்டும் சொல்லப்படும் போது அந்த மனிதன் மொர்தெகாய்தான் என்று சொல்லிவிட்டான். அல்லேலூயா. வாசிக்கலாம். எஸ்தர் 6ஆம் அதிகாரம் 9வது வசனம் வாசிப்போம். அந்த வஸ்திரமும் குதிரையும் ராஜாவுடைய பிரதான பிரபுக்களில் ஒருவருடைய கையிலே கொடுக்கப்பட வேண்டும். ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனை அலங்கரித்த பின் அவனை குதிரையின் மேல் ஏற்றி நகர வீதியில் உலாவும்படி செய்து, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படியே செய்யப்படும் என்று அவனுக்கு முன்பாக கூறப்பட வேண்டும் என்றான். ஆமென். அல்லேலூயா. எஸ்தர் 6ஆம் அதிகாரம் 9வது வசனம். அந்த ராத்திரி மொர்தெகாய்க்கு அம்பு பாய்ச்சலுக்காக குறி வைத்து வந்த வேடனாக இருந்த அந்த ஆமான குறி வைக்கிறதுக்காக வந்தவன் இன்னைக்கு அவன் நல்லபடியாக ராஜா வஸ்திரத்தை உடுத்தி அவன் கையாலேயே வேட கையாலேயே எப்படி இருக்கும்? எந்த வேடம் நினைச்சானோ, வேடனாக இருக்கணும்னு நினைச்சானோ அந்த வேடன் கையாலேயே அவன் உடுத்துவது, அவன் வஸ்திரங்கள் உடுத்துவது கண்ட அவன் இவன் ராஜா கனப்படுத்துற மனுஷன் இப்படிதான் இருப்பான் என்று சொல்லி அல்லேலூயா கேட்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. குதிரை மேலே ஏறி போனான். மொர்தெகாய் குதிரை மேலே ஏறி போனான். அன்பு சகோதரியே, சகோதரியே, ரெபெக்காள் முன்னாடி தேவனுக்கு மகள் பிரதிபலன் எதிர்பார்க்காம அவன் ஏறி வந்து தண்ணீர் ஜீவனுக்கு தண்ணீர் பார்த்ததுனாலே அவன் ஏறி ஒட்டகத்தின் மேல் போனான். இந்த மொர்தெகாய் எதிர்பார்க்காம ஜீவனை காப்பாற்றினதுனால அவன் ஏறி குதிரை மேல ஊரெல்லாம் கனப்படுத்தப்பட்டவனாக போனான். அல்லேலூயா. எப்பவுமே நம்ம ஏறி போகணும்னா பிரதிபலன் மற்றவங்க எதிர்பார்க்க கூடாது. சும்மா உட்காரக்கூடாது. நான் கர்த்தர் வருவாங்க போயிடுவேன்னு சொல்லிட கூடாது. தேவக்கிருபையால நம்ம கனப்படுத்தணும்னா வேதம் தெளிவா சொல்லி இருக்கிறார். அவருக்குள்ளாக நாம் நடக்கிறாங்களா, அவருக்குள்ளாக நாம் காணப்பட்டுக் கொண்டே இருக்கணும். இதன் விசுவாசிக்கிறோம். ஹல்லேலூயா. இதுதான் கர்த்தர் விரும்புகிறார். நம்ம ஏறி போவோமா? வேதம் அதுதானே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. யோவான் 12ஆம் அதிகாரம் 26வது வசனத்துல எவ்வளவு அழகா சொல்லி இருக்கிற வார்த்தை விட்டு பார்க்கிறோம். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார். எப்படி ஊழியம் செய்யும்? என் தேவக்கிருபையால என்ன வார்த்தையை சொல்ற அந்த வாசிக்க கேட்கலாமா? ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். எவ்வளவு அழகா சொல்ற. தேவனுக்கே வந்ததாகட்டும் இந்த வார்த்தையை, ஒருவன் என்ன ஊழியம் செய்தால் என்னை பின்பற்ற கடவன். இயேசுவை பின்பற்ற கடவன். இயேசு எந்த பிரதிபலனை எதிர்பார்க்கல. யார் வீட்டுக்கு எதனா கொடுப்பாங்கண்டா சும்மா ஊரை சுத்திட்டு வந்தாரா? இல்ல, அருமையாக சிலுவையை சுமந்து கொண்டு பிதாவின் சித்தத்தை சுமந்து கொண்டு மற்றவங்க தாகத்திற்கு தக்கதாக நடந்து வந்தார். பிதாவானவர் அவரை கனம் பண்ணது போலவே என்னையும் அப்படி நீங்கள் பின்பற்றினீங்கன்னா உங்களையும் பிதாவானவர் கனம் பண்ணுவார். நாம் ஏறி போக வேண்டும் என்று சொன்னார், கனமுள்ளவராக ஏறி போக வேண்டும் சொன்னால் முதல் சுமந்து கொண்டவராக ஏறி வருவோம். சுமந்து கொண்டவர்களாக ஏறி வந்தால் நம்மை சுமந்து கொண்டவர்களாக கர்த்தர் கூட்டிக் கொண்டு போவார். சும்மா விடவே மாட்டார். மேகங்கள் மேல் கிறிஸ்து வரப்போகிறார், நம்மளை அழைத்து செல்ல போறார். அவரோடு கூட நாம் ஏறி போக போகிறோம் என்று 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16-17வது வசனத்துல தெளிவா சொல்லிக் கொண்டே இருக்கிறார். மேகங்களுடனே கிறிஸ்து வருவார். அவர் நம்மை ஏற்றி கொண்டு போக வேண்டும். நாம் ஏறி போவோம். நாம் மற்றவர்கள் கனமுள்ளவராக நாம் ஏறி போக வேண்டும் சொன்னால் நாம் இன்னைக்கு கர்த்தர் கொடுத்த சுமையை தேவ வார்த்தைகளை சுமந்து கொண்டு போவோம். இந்த காரியம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. நாம் ஏறுகிறதுக்கு சுமந்து கொண்டு ஏறுகிறவராக இருந்தால் கர்த்தர் நம்மை ஏற்றிக்கொண்டு சுமந்து கொண்டு போவார். ஆமென். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் எவ்வளவு நல்லவராக இருக்கிறார் இல்லையா? இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கிறது. ஆமென். பிரச்சனை முதல் சுமக்கிறவர்கள், கஷ்டத்தை சுமக்கிறவர்கள், கர்த்தருடைய சித்தத்துக்கு ஏற்றது போல கஷ்டத்தை சுமக்கிறவர்கள் இன்னைக்கு குறைவான ஆட்கள். ஆனா ஆசைப்படுகிறவர்கள் அதிகமான பேர். அதை வைக்கால போல ஏறி போகணும். நான் குதிரை மேல அவன் முதகை போல பிரச்சனை நேரத்துல பிரச்சனைகள் சத்துருகளோட கனமுள்ளாக ஏறி போகணும். ஆசைப்படுறதுல சகோதரனே தப்பே கிடையாது. சகோதரனே
ஆனா சுமக்கிறது முன்னாடி நாம் கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுறது மிக மிக முக்கியமானது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். லூக்கா 19ஆம் அதிகாரத்துல சகேயுன்னு ஒரு மனுஷனை குறித்து நம்ம பார்க்கிறோம். அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் எரியோவுக்கு உள்ளாக போகப்படும் போது அந்த எரியோவில அந்த வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு குள்ளனான ஒரு மனிதன் இருந்தான். கை உறுப்புகள் எல்லாம் உள்ளனாய் இருந்த அவன் ஒரு பெரிய இன்கம் டாக்ஸ் ஆபீசர்களுக்கு தலைவனாக இருந்தான். ஆனாலும் பணம் அதிகமாக இருந்தாலும் எல்லார்கிட்டும் வசூல் பண்ணி எல்லார்கிட்ட வரி பணத்தை சேகரிக்கிறவனாக இருந்தாலும், ஆனால் அவன் சரீரமும் கொள்ள பணம் வளர்ந்து இருக்குது, அவன் சரீரமோ சிறியது. அவனுக்கு இந்த இயேசு பத்தியே சொல்றாங்க, அவரை பற்றி நான் பார்க்க வேண்டும் என்ற ஆசையோடு வந்து பார்த்தான். ஐயோ, இயேசுவை இப்படி பார்க்க முடியலையே, அவர் பின்னாடி இவ்வளவு பெரிய கூட்டம் இருக்குமா என்று சொல்லி உடனே தேவ கிருபையினால பின்னாடி திரும்பி போறேன். அவன் என்ன செய்தான் என்றதை கொஞ்சம் கவனிங்க. லூக்கா 19ஆம் அதிகாரம் 3-4 வசனத்தை வாசிப்போம். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினார். அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். எல்லாரும் நின்று பார்த்தாங்க. லூக்கா 19ஆம் அதிகாரத்துல இவன் மாத்திரம் இயேசுவை பார்க்க முடியல, பின்னாடி போக வேண்டியதானே. அப்படி போகல. லூக்கா 19ஆம் அதிகாரத்துல குள்ளனா இருக்கிறேன், நான் வீட்டுக்கு போறேன்னு சொல்லல, இயேசு தெரிய மாட்டாருன்னு சொல்லிட்டு போகல. முன்னதாக ஒரு காட்டு அத்தி மரத்து மேல் ஏறினான். ஒரு குள்ளனான மனுஷன், இவரை பார்க்கறதுக்கப்பா இவ்வளவு ஏறும், என் வீட்டுல பணம் இல்லையா, எல்லாம் இருக்குது, ஆமே, இவரை பார்க்கறதுக்கு நான் ஏப்பா ஏறணும்? ஏதாவது ஒரு விண்ணப்பம் வேணுன்றதுக்காக கேட்டானா, எனக்கு ஒரு அப்ளிகேஷன் தீர்வுன்றதுக்காக வந்தானா? அதுவும் கிடையாது. இவனுக்கு ஒரு தேவைக்கு வரணும். இயேசு எப்படிப்பட்டவரோ நல்லா இருக்குல்ல, கஷ்டப்பட்டான், ஏறினான். அவன் கிட்ட இயேசு வந்து பேரை வைத்து சொல்லி, சகீவே சீக்கிரமா கீழே இறங்கிவான், உன் வீட்டுக்கு நான் தங்க வேண்டும் என்று சொன்னார். வீட்டுக்கு வந்த உடனே அவன் கை ஒரு பணம் பெருசாக்கிட்டாரா? இல்ல, உள்ளனாதான் இருந்தான். ஆனா அவன் உள்ளத்துல இருக்கிற மழை போன்ற இருக்கிற பாவங்களை அகற்றி விட்டார். அல்லேலூயா. அவனை தேவன் ஆபிரகாமின் குமாரனாக, தேவனுடைய பிள்ளையாக அன்னைக்கு மாறுபடியா செய்ததான் பெரிய பாக்கியம். அவன் வீட்டுல ஐஸ்வர்யம் இருப்பது, பல பேருக்கு அவன் தலைவனாக இருப்பது பெருசல்ல, அவனை தேவனுடைய பிள்ளையாக மாற்றுவதுதான் பெரிய பாக்கியம். தேவனுடைய பிள்ளையாக மாறுவதற்கு அவன் ஒரு காட்டு அத்திமரத்தில் கஷ்டப்பட்டு ஏறினது போலவே, ரெபேக்கா தாகத்திற்கப்படுவதற்காக தண்ணீர் ஊண்டி ஏறினது போலவே, என் தேவக்கிரனால எப்பவுமே பிறருக்கு தேவ சித்தத்தை நிறைவேற்றப்படுவதற்கு நாம் என்ன சுமக்கிறோம்? நிந்தைகளோ அவமானம் சொல்லல, தேவ வார்த்தையை சுமப்போம். உண்மையிலே அந்த காரியங்கள் நமக்கும் ஆசீர்வாதமா இருக்கும். நான் தேவ சித்தத்தை இனிமேல் சுமக்க போறேன், சும்மா ஒரு சுத்த மாட்டேன், சுமக்க போறேன். அப்படிப்பட்ட காரியத்துக்குள்ளாக நான் இறங்க போறேன்னு சொல்லுங்க. கர்த்தர் இது நிச்சயமாகவே இவையெல்லாம் உங்களுக்கு எனக்கு ஆசீர்வாதமா இருக்கும். நான் இனிமேல் தேவ சித்தத்தை சுமந்து கொண்டு நான் நடப்பேன் என்று சொல்லி கர்த்தர் கீழே ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வாதத்தோடு வழிநடத்த வல்லவராக இருக்கிறார்.